ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு ஆண்டுக்கான வட்டி கண்டுபிடிப்போம். வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P-யோட வேல்யூ அசல் வேல்யூ வந்து 2000 இன்ட்டு R வேல்யூ 6 இன்ட்டு இயர் வந்து 1 இயரா 1 இயர்க்கான வட்டி தானே கண்டுபிடிக்க போகிறோம். 100 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 120 ரூபாய். இது வந்து ஒரு ஆண்டுக்கான வட்டி. அப்போ மொத்த தொகை எவ்வளோ? அசலையும் வட்டியும் ஆட் பண்ணோமா? மொத்த தொகை வந்து 2000 + 120 2120 ரூபாய் வந்து அவர் வந்து ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டிய மொத்த தொகை. ஆனால் அவர் வந்து அதில் 1000 ரூபாய் மட்டும் திருப்பி செலுத்துறாரு. அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டா மீதி எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் தெரியுமா? அப்போ 20211 1120 ரூபா வந்து திரும்ப அவர் கொடுக்க வேண்டிய தொகை. இதை வந்து எப்போ அவர் செலுத்துறாருன்னா இன்னொரு வருஷம் கழிச்சு 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த தொகைக்கு வந்து நாம் வட்டி கண்டுபிடிக்கணுமா? வட்டி போட்டு தானே கொடுப்பாரு. அப்போது 1120 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 6ஓட ஆரோட வேல்யூ வந்து 6% இன்ட்டு 1 இயர் பை 100 112 இன்ட்டு 0.6 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 மீதி 1 61 7 6 1 6. இப்போது 7 1 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போது 77.2 ரூபாய். இது வந்து வட்டி. அவங்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை இது 1120 ப்ளஸ் வட்டி ஆட் பண்ணோமா? 67.2 7811. இது வந்து அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை. ஆனால் ஆன்சரில் வந்து இந்த வேல்யூலாம் கொடுக்கல. அப்போ இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எதோ அதுதானே நம்ம சூஸ் பண்ணோம். இதுக்கு நியரஸ்ட் எது? 1180. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1180.